ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கப் கோதுமை மாவை வச்சு ஃப்ளஃபியான ஒரு கேக் தான் செய்ய போகிறோம். இந்த கேக் செய்கிறதுக்கு நமக்கு பீட்டர், ஓவன் தேவையில்லை. அதே மாதிரி முட்டை, தயிர், ஆயில், பட்டர் எதுவுமே தேவையில்லை. பிகினர்ஸ் கூட இந்த கேக்கை ஈஸியாக செய்ய முடியும். குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு மாதிரி இருக்கிறதுனால ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம தேங்காய் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவினிங் டீ கூட சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த ஃப்ளஃபியான கோகோனட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. கேக் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மாவு ஜலிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பவுலில் ஒரு ஜல்லடை வச்சுட்டு அதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. நான் 250 ml கப்பில் மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஜலிச்சிருங்க. கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம். மாவை நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு காஞ்ச மிக்சி ஜாரில் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்குங்க. மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. ஏலக்காய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இந்த சர்க்கரையை ஜலிச்சு வச்சுருக்கிற கோதுமை மாவோடு சேர்த்துருங்க. அதே மிக்சி ஜாரில் 1/2 கப் கட் பண்ண தேங்காயை சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சிருங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிருங்க. ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த தேங்காயை நம்ம ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருக்கிற கோதுமை மாவு சர்க்கரை இருக்குல்ல, அது கூட சேர்த்துருங்க. இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கலந்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 1/4 கப் சேர்த்துக்குங்க. மொத்தமாக 3/4 கப் பால் சேர்த்திங்கன்னா போதும். நம்ம சேர்த்திருக்கிற 3/4 கப் பால் இந்த மாவுக்கு பத்தாது. இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாலில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பால் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இந்த கேக் பேட்டர் நமக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இந்த மாவை ஒரு ஓரமாக வச்சுருங்க. கேக் வேக வைக்கிறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சுடு தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இங்கே மழையாக இருக்கிறதுனால நான் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் வாட்டர் சேர்த்து கூட சூடு பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி சூடாகிறதுக்குள்ளே நம்ம கேக் டின்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பவுல் முழுக்க பரவுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி பவுல் இல்லைனா நீங்கள் கேக் டின் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டின்னில் எல்லா மாவையும் சேர்த்துட்டு ஒரே கேக்காக கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். நீங்கள் கேக் டின் யூஸ் பண்ணாலும் இதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்ம பவுல் யூஸ் பண்ணுறதுனால மாவு இதில் டஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் கேக் டின் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கேக் செய்கிறதுக்கு கப் ரெடியாக இருக்குது. இதை அப்படியே வச்சுருங்க. நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற கேக் மாவில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. பேக்கிங் சோடாக்கு மேலே பாதி லெமனோட ஜூஸை பிழிஞ்சு விடுங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் லெமனில் பாதி எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸ் ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. கேக்கோட சுவை வந்து அப்படி புளிப்பாக மாறிடும். இந்த மாவு நமக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகணும். அப்போ தான் கேக் நல்லா பஞ்சு மாதிரி வரும். அதுக்காக தான் பேக்கிங் சோடா கூட நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த பேக்கிங் சோடா, லெமன் ஜூஸ் இது ரெண்டுமே இந்த மாவில் எல்லா பக்கமும் பரவற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நம்ம நல்லா கலந்து விடும்போது இந்த மாவில் இருந்து சின்ன சின்ன பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நமக்கு கேக் பேட்டரும் ரெடியாக இருக்குது. இதை நம்ம கேக் டின்னில் சேர்த்துடலாம். ஏற்கனவே ஆயில் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கிற பவுலில் இந்த கேக் பேட்டரை சேர்த்துக்குங்க. கேக் பேட்டர் நம்ம 1/2 கப் வரைக்கும் தான் சேர்த்துக்கணும். அதுக்கு மேலே சேர்த்தக்கூடாது. ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா கேக் வெந்து மேலே பொங்கி வரும்போது மாவெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் டின் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் 1/2 டின் வரைக்கும் தான் பேட்டரை நம்ம சேர்த்துக்கணும். இந்த கேக் நல்லாவே பொங்கி வரும். அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ நமக்கு கேக் பவுல் ரெடியாக இருக்குது. இது கூட நம்ம கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சமாக பாதாம், பிஸ்தா, முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கேக்குக்கு மேலே சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். 1 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காயை நெய்யில் வறுத்துட்டு கூட இதுக்கு மேலே நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக பூசணி விதையை நான் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க. இது ஆப்ஷனல் தான்.
இப்போ நமக்கு கேக் வேக வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதை நம்ம வேக வச்சிடலாம். தண்ணியும் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கணும். தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நம்ம இன்றைக்கி இந்த கேக்கை ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே கேக் பவுலெல்லாம் வச்சுருங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி பிளேட் இல்லைனா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 30 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. 30 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா டூத் பிக் இல்லைனா கத்தியை வச்சுட்டு இன்செர்ட் பண்ணி பாருங்கள். மாவு அந்த கத்தியில் ஒட்டாமல் வரணும். அப்படி ஒட்டுச்சுன்னா மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் வேக விடுங்க. எனக்கு கரெக்டாக 35 நிமிஷம் ஆயிருக்கு. கேக் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கில் மாவு ஒட்டாமல் க்ளீனாக வரணும். அப்போ தான் கேக் வெந்திருக்குன்னு அர்த்தம். எனக்கு மொத்தமாக 4 கப் கேக் கிடச்சிருக்கு. நான் 3 கப் மட்டும் தான் வேக வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் 3 கப்பு மட்டும் தான் பிடிக்கும். இன்னும் இருக்கிற 1 கப் கேக்கை நான் வேக வச்சுக்க போகிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் எல்லா பவுலையுமே வைக்க முடியும்னா நீங்கள் அந்த மாதிரி வச்சு வேக வைங்க. இப்போ நம்ம இந்த கேக் பவுலெல்லாம் வெளியே எடுத்துடலாம். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம இந்த பவுல்லேருந்து வெளியே எடுக்கணும். ஆறத்துக்கு முன்னாடி கேக்கை வெளியே எடுத்திங்கன்னா பவுல்லையே எல்லாமே ஒட்டிக்கும். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு அதுக்கப்புறமா வெளியே எடுங்க. கேக் பவுலில் ஒட்டாமல் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வரும். இந்த கேக்கை ரூம் டெம்பரேச்சரில் தான் ஆற வைக்கணும். ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு ஆற வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்திருக்குன்னு. பார்க்குறதுக்கும் ரொம்பவே ஃப்ளஃபியாக அழகாக இருக்குல்ல. இதே மாதிரி எல்லா கேக்கையும் டீமோல்ட் பண்ணிடுங்க. பீட்டர், ஓவன் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு இன்றைக்கி நம்ம சூப்பரான பஞ்சு போல் கேக் செஞ்சுருக்கோம். இதை நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். இதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால அதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற அதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ஃப்ளஃபியான பர்ஃபெக்டான கோகனட் கேக் கிடைக்கும். இந்த கேக்கை நீங்கள் 2 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடணுன்னா நம்ம சேர்த்துருக்கிற தேங்காயை நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்குங்க. தேங்காயை வறுத்து சேர்க்கும் போது 2 நாள் வரைக்கும் இந்த கேக் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த கேக்கை நீங்கள் ஆவியில் வேக வைக்காமல் ஓவனில் வச்சு பேக் பண்ணுறீங்கன்னா நம்ம தேங்காயும் வறுக்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த கேக்கை 1 வாரம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.